வணக்கம். இப்போ வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் ஃப்ளோட் கண்ட்ரோலர். இது வந்து சரி அப்பா சிஸ்டத்தோட இந்த மாரி பாக்ஸ் வந்து டபுள் ஃப்ளோட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலில் வந்து சென்சார் மாடலும் வரும், ஃப்ளோட் மாடலும் வரும். அதாவது 2 டைப் ஆஃப் ஃப்ளோட் மாடலு இதில் வரும். 2 டைப் ஆஃப் ஃப்ளோட் மாடலு இதில் வரும். இது நம்ம வந்து 2 மாடலுக்கு இது பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸில். மேக்ஸிமம் ஃப்ளோட் டைப் மாடல் இதில் வரும். இது கீழேயும் ஃப்ளோட் போடலாம், மேலேயும் ஃப்ளோட் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 4 கனெக்டர் இருக்கும். இதில் 4 கனெக்டர் இருக்குங்களா? இந்த சைட்லேருந்து பாருங்கள் 4 கனெக்டர் இருக்கா? அதில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டுன்னு போட்டிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 கனெக்டர் வந்து எல்ஏஎன் வந்து இது எல்ஏஎன், இது வந்து லைனு, இது வந்து நியூட்ரல், இது ஃபேஸு, இது நியூட்ரல். இது இப்போ மல்டிப்புளாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு. மோட்டருக்கு இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை மோட்டருக்கு அவுட்புட் வரும் இந்த கனெக்டரில். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு யூனிட்லேருந்து இந்த 3வது கனெக்டர்லேருந்து 1வது கனெக்டருக்கு ஒரு லூப் போட்டுருங்க. இன்புட் ஃபேஸ் சப்ளை ஒரு ஃபேஸ் செட் வந்து இதுலேருந்தும் இதுக்கு ஒரு லூப் போட்டுருங்க. இதுக்கு நியூட்ரல் கொடுத்துருங்க. இந்த கனெக்டர் இந்த 2வது அங்கிருந்து வர 2வது கனெக்டர் நியூட்ரல் கொடுத்துருங்க. நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்டர்லேருந்து 3வது கனெக்டர் ஒரு லூப் போட்டுருங்க. இதில் இன்புட் கொடுத்துருங்க. 3வதுல இன்புட் கொடுத்துருங்க. அவுட்புட்டு 4, இது ஃபேஸ் அவுட்புட்டு. சுவிட்சில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி. இந்த கலர் கோடு ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கலர் கோடு ஒயர் பாருங்கள், 4 கலர் இருக்கா? இல்லைன்னா ஃப்ளோட் மாடலாக வரும்போது என்னாங்கன்னா இந்த எல்லோவும் க்ரீனும் வந்து ஒரு சிக்னலாக கன்வெர்ட் ஆகுது. எல்லோவும் ரெட்டு வந்து ஒரு சிக்னல் கனெக்ட் ஆகிடும். அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா இது காமன் வந்து கீழ் சம்புக்கும் இது தான் காமனு, மேல் தொட்டிக்கும் இதுதான் பிளாக்கு தான் காமன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழ் ஃப்ளோட்லேருந்து வர வந்து ஒரு வயர் இதுக்கும் ஒரு வயர் இதுக்கு கொடுக்கணும் பச்சை கலரில். கீழ் ஃப்ளோட்லேருந்து சம்புலேருந்து வர ஃப்ளோட் இதில் ஒரு வயரும் இதில் ஒரு வயர் கொடுக்கணும். சம்பில் சிக்னல் கிடச்சா, அதாவது சம்பு தண்ணி ஃபில்லாகும்போது ஒரு சிக்னல் கிடைக்கும், கண்டினியூட்டி, அதுக்கு பேர் என்சி அப்படி சொல்லுவோம். கண்டினியூட்டி கிடச்சிச்சுன்னா இந்த சிக்னல் வழியாக என்ன ஆகும்னா இங்கே வந்து சம்பு ஓகே பண்ணி இங்கே சம்பு டேங்க் ஃபில்லுன்னு இந்த வரும். இந்த இடத்துல டேங்க் ஃபில்லுன்னு இருக்கும். இது சம்பு டேங்க் ஃபில். சம்டைம் இதில் தண்ணி இல்லைன்னா சம்பு ட்ரைக்கிங் இங்கே காட்டிடும். சம்டைம் சம் சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆனாலுமே ட்ரைவிங் கூட காட்டும் உங்களுக்கு. அப்போ மோட்டர் வந்து ஓடாது. உங்களுக்கு என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து மேலேருந்து வர வயர். இது மேலேருந்து ஒரு வரும், இன்னொரு வயரும் இந்த பிளாக்லேயே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதில் இந்த கனெக்ஷன் கொடுக்குங்க. மேலே ஃப்ளோட்டில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு காட்டுவேன். இந்த ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஃப்ளோட் பார்த்துக்கணும். இது வந்து இது பேர் வந்து இந்த டைப் ஃப்ளோட் சுவிட்சுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஃபீல் கொடுக்குறேன் பாருங்கள். லோயல்னு வருது, லோயல் மாடலு. இந்த மாடலுக்கு வந்து பாருங்கள், இப்போ தொங்குன்னு இந்த ஃப்ளோட் வந்து இப்போ தொங்கி தான் இருக்குது. இந்த சிக்னல் செக் பண்ணுறேங்க. தொங்கும்போது என்ன ஆகும், தொங்கும்போது பிளாக்கும் ரெட்லேயும் கிடைக்கிது சிக்னல். இந்த பிளாக்கு ரெட்லேயும் கிடைக்கிது சிக்னல். அப்போ இதில் வந்து கிடைக்கல. இப்போ இதில் வந்து என்ன ஆகுன்னா இது தண்ணி, இந்த பால் வரணுக்கு நிறைஞ்சு, இதில் ஒரு பால் இருக்கு பாருங்கள். இந்த பால் வந்து நிறைஞ்சு வரும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வந்து ரெட்லேயும் ப்ளூலேயும் கிடைக்கும். ரெட்டும் ப்ளூவும் சிக்னல் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளோட்டுக்கு வந்து சம்புக்கு என்ன கொடுக்குறோமோ சம்புக்கு வந்து இந்த ரெட்லேயும் ப்ளூவும் வச்சுருங்க. இந்த ரெட்டு இது வந்து காமன். இந்த ரெட்டு ஒயர் நேராக கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த யூனிட்டில் பிளாக்கில் அடிச்சிருங்க. இந்த ப்ளூ ஒயரில் ப்ளூலேருந்து வர சிக்னல் ஒயர்னா க்ரீன் அடிச்சிருங்க. இது வந்து சம்புக்கு. அதே வந்து மேல் தொட்டிக்கும் என்ன பண்ணுறீங்க,
இந்த ரெட்லேருந்து இதே மாதிரி ரெட்லேருந்து கொண்டு வந்து பிளாக்ல கொடுத்துருங்க. இதே இந்த ப்ளூ வந்து இந்த இதில் கொடுத்துருங்க. மேல் தொட்டிலேருந்து வர ஒயருக்கும் இதே ஃப்ளோட் தான். ஒர்க் பண்ணும்போது இது என்ன ஆகுன்னா, தண்ணி இல்லாத போது ஆன் ஆகிக்கும். மேலே வந்து என்சியாகவும் சரி மேலே வந்து என்ஓவாகவும் கீழே வந்து என்சியாகவும் ஒர்க் ஆகும். சம்பில் வந்து சிக்னல் கிடச்சா ஓடும். அதே மேல் தொட்டியில் வந்து சிக்னல் இல்லைன்னா ஆன் ஆகிக்கும், நிறைஞ்சுன்னா சிக்னல் கிடச்சிதுன்னா ஆஃப் ஆகிடும். இந்த கண்ட்ரோல் பொறுத்தளவு டபுள் ஃப்ளோட்டில் இது இந்த மாடல் பாக்ஸு இந்த மாடல் பாக்ஸில் சரி எக்ஸ்ட்ரா இதில் ஒரு புஷ் பட்டன் வரும். இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு புஷ் பட்டன் வந்துச்சுன்னா அது வந்து சென்சார் மாடலில் செமி கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸாக இருக்கும், மல்டி பர்பஸ். அது சிம்பிள் லாஜிக் தான் கனெக்ஷன் கொடுக்குறது. இதுலேயே வந்து நம்பர் கொடுப்பாங்க. இந்த இதில் நம்பர் இருக்குது. ஸோ அந்த எதுவும் டவுட்னா இது நம்பர் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பொருளோடு என்றைக்கு மாட்டுறீங்களோ அன்னையிலேருந்து 1 year வந்து சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கம்பெனி வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஐஎஸ்ஓ சர்வீஸ் கம்பெனி ஐஎஸ்ஓ இருக்குது. இதோட 4வது வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு ஐஎஸ்ஓவில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ வேணாலுமே நம்ம பொருளுக்கு வந்து உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் எந்நேரம் பண்ணாலும் நீங்கள் வந்து கூப்பிடலாம். சர்வீஸு நீட்டை பற்றி பேசலாம், இது கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி என்கிட்ட கேட்கலாம். எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பர் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் மெசேஜ் கொடுங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.